வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி சொக்கலிங்கம் நகர் பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கசாலி, வணக்கம். அப்பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவற்றை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா? அப்பகுதி வாசிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள விவரங்கள். சென்னை வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி சொக்கலிங்கம் நகர் போன்ற பகுதிகளில் காலை முதல் பெய்த இந்த பலத்த மழையின் காரணமாக இந்த பகுதியில் முழுவதும் முழங்கால் அளவிற்கு குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இந்த பகுதியில் பொதுமக்கள் சற்று சிரமத்திற்குள்ளாகிறார்கள். தற்போது இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக சென்னை மாநகராட்சி மூலமாக கைவேலி பகுதியில் ராட்சத மோட்டார்கள் மூலம் வைத்து தண்ணீர் அகற்றும் பணி நடத்தினார். ஆனால் தண்ணீர் தன்னும் வடியாமல் இருக்கிறதால் இந்த வீடுகளில் புகுந்து இருப்பதால் தங்களுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தனியை இன்று இரவுக்குள் அகற்றிவிட்டால் தங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து மழைகள் பெய்தால் தங்கள் வீடுகளில் முழுமையாக பாதிக்கும் என்றும் கூறுகிறார்கள். தற்போது நம்மிடம் இந்த பகுதியில் உள்ளவர்கள் வசிக்கிறார்கள். அவரிடமே இந்த பகுதியில் சார், இப்போ இங்கே வந்து தண்ணி நிற்கிது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு தானே ஐயா, ஏஜிஎஸ் காலனி வேளச்சேரியிலேருந்து பேசுகிறேன். இப்போ தண்ணி அதிகமான மழை பெய்ததுனால எக்கச்சக்கமான தண்ணி ஆகிட்டு கீழே இருக்க வீடுகளுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் மழை வெறிச்சதுனால தண்ணி கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நைட்டுக்குள்ளே எப்படியாவது வடிய வச்சு நல்லபடியாக செய்தாங்க. இல்லை, இப்போ தண்ணி இப்போ எவ்வளோ தண்ணி இருந்தது? இப்போ எவ்வளோ தண்ணி? முட்டு அளவு தண்ணி இருந்துச்சு. இப்போ நல்லா வற்றி கொஞ்சம் கரண்ட் அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ எப்படி இருந்தது? ஏஜிஎஸ் காலனி 4th மெயின் பேசுறது. நாங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் வத்திச்சு, பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக இருக்குது. இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. வருஷம் இப்படி தாங்க வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வாரம் நேரத்தில் எல்லாம் கடையெல்லாம் சுத்தமாக சாத்திடுறாங்க. எங்கள் கடை தடு போகிறதுக்கு கஷ்டமாகுது. நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதனால் கொஞ்சம் இப்போ காலை தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. 30 வருஷமாக இப்படி தாங்குது. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகுதுப்பா. 30 வருஷமாக தண்ணி இப்படி தாங்குது எங்களுக்கு. புரியுதுங்களா? வந்து பார்க்குறாங்க போகிறாங்க, வந்து பார்க்குறாங்க போகிறாங்க. இதை பண்ணுறதே கிடையாது. நீங்கள் இங்கே மழை தண்ணி போயிருக்கு, நீங்கள் இந்த அத்தியாவசிய பொருட்கள் பால் இதெல்லாம் வாங்குறது என்ன பண்ணுறீங்க? பால் அதான் காலையில் வாங்கி வச்சுருவோம். நாங்கள் கடைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருப்பாங்க. எல்லா கடைலாம் சாத்தியாச்சு. அர்ஜென்ட்டுனா எங்காவது வண்டி எடுத்து தான் போகணும். நாங்கள் அர்ஜென்ட் ஆபத்துக்கு நல்லது கடைலாம் எதுவும் இங்கே கிடையாது. பாருங்கள், எல்லா கடையும் சாத்திக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டம். இப்போ தண்ணி வடிகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தண்ணி வடிது நீங்கள் தான், அவங்க தான் இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? வருஷம் இப்படியே தான் வருது தண்ணி. வருஷம் இப்படி தான். 30 வருஷமாக நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். இங்கே வீட்டுக்குள்ளே வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு. அது வந்து பார்க்குறதோட சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பேசுகிறீங்க கொள்றீங்க, அவ்வளோதான். திருப்பி வந்து பார்க்குறதும் கிடையாது, கொள்றதும் கிடையாது. எப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை இது பேசுறதுக்கு. இதே தான். நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ பிரச்சனை எப்படி இருக்குது? தண்ணி நிற்கிதே, என்ன எப்படி இருக்குது சார்? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், இந்த 4வது ஏஜிஎஸ் காலனி 4வது பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இடுப்பளவு தண்ணி எப்பயுமே நிற்கும். அந்தாண்ட இது ஒரு ஓடை மாதிரி தண்ணி போய் நின்றுது. இந்த பக்கம் ஒரு பெரிய பிளாட்டு கட்டணும்னா தண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் சென்டராக நின்று போகுது வண்டி. எல்லா தெரு தண்ணி இந்த நடு ரோட்லேயே நின்று போகுது. இந்த இப்போ நம்ம பேட்டி விடணும். இதுக்கு இந்தாண்ட ஒரு பெட்டு தண்ணியோட நிற்காது, எப்பயுமே நிற்காது. இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே இடுப்பளவு தண்ணி வந்துடும். ஃபுல் மழை பெஞ்சால் இடுப்பளவு தண்ணி வந்துடும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அந்த ஏரியிலேருந்து வர சென்ட்ரு காவா, ஸ்ட்ரெயிட்டாக போகிற காவா. இந்த பக்கமும் தடுத்துட்டாங்க, இந்த பக்கமும் தடுத்துட்டாங்க. அதனால் இந்த ரோட்டில் வந்து எல்லா ரோட்டு தண்ணி வந்து சென்டராக நின்று போகுது. இதில் ட்ரைனேஜ் வந்து சின்ன ட்ரைனேஜ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 அடி ட்ரைனேஜ் தான். எல்லாம் துந்து போயிருக்குது, வாரத்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் டூர் வார மாதிரி தெரியல. அதை வாரினா ஓரளவுக்கு கிளியர் ஆகும். வாரத்தே கிடையாது, யாரும் வந்து பார்க்கறது கிடையாது. எப்படின்னா ஒரு தடவை வருவாங்க, கார்லேயே வந்து பார்த்துட்டு அப்படி போயின்னு வந்துடுவாங்க. யாரும் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் சார் இருக்குது. வாங்க நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வாங்க சொல்லுங்கள். நான் ஹாஸ்டலில் இருக்கேன். இங்கே எப்போவுமே தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். வருவாங்க, பார்ப்பாங்க, தண்ணி ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பட் திரும்ப தண்ணி வந்துடும். இதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன சிரமமாக? வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. 2 வீலர்லாம் வச்சுருந்தா அது தண்ணி ஏறி போயிட்டு அடிக்கடி மெக்கானிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தண்ணி எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா தண்ணி ட்ரெயின் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் கால்வாய்கள்லாம் தூர்வாரி தண்ணிகளை வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள்.
தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.